மிகவும் அன்பான இறைமக்களே, ஞாயிறு மறையுறை சிந்தனைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இறையியல் கல்வி திருச்சபையை ஒரு கற்கும் சமூகமாக உருவாக்குவது என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு உங்களோடு கூட சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தியாலஜிக்கல் எஜுகேஷன் to make the church a learning community. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது திருவசனம் இவ்வாறு சொல்கிறது: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெர்மன் நாட்டிலே ஆலயங்களிலே தொழுகைகள் நடைபெறும். தொழுகையிலே போதகர் திருமறையை படிப்பார். திருமறையினுடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்படும். அவர் லத்தீன் மொழியிலே மக்களுக்கு திருமறையை படிக்கின்ற போது அதை புரிந்து கொள்ளாத மக்களாக மக்கள் ஆலயத்திற்கு வருவதும் போவதுமாக இருந்தது. இந்த நிலைமை ஐரோப்பியா முழுவதும் இருந்தது. 1517ஆம் ஆண்டு இளம் போதகராக பொறுப்பேற்றிருந்த மார்ட்டின் லூதர் அவர்கள் இந்த நிலைமைகளை அவர் கண்ணோக்கி பார்த்தார். திருமறை மக்களுடைய கரங்களில் இல்லை. எல்லோரும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள் என்று சொல்லி தெரியாத நிலைமையோடு கூட இருப்பதை பார்த்துவிட்டு அவருடைய கரங்களிலே திருமறைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். லத்தீன் மொழியிலே இருந்த நிலையில் இருந்து மாற்றி அவருடைய சொந்த மொழிகளிலே ஜெர்மன் மொழியிலே அந்த திருமறை மொழிபெயர்த்து செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. அனைத்து மக்களும் திருமறைகளை கற்க ஆரம்பித்தார்கள். ஆலயங்களிலே அது போதிக்கப்பட்டது. இல்லங்களிலே அவர்கள் அதை படிக்க ஆரம்பித்தார்கள். திருமறையை கற்கின்ற ஒரு சமூகமாய் திருச்சபையாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பற்றுதியாளர்கள் அனைவரும் ஆசார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இறையியல் கல்வி என்பது இறையவரை பற்றிய கல்வி ஆகும். அன்றைய தன்மை, அவருடைய செயல்பாடுகள், அவர் வரலாற்றிலே எப்படி செயல்படுகிறார், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற காரியங்களை குறித்து படிப்பது, அவர் மீது நம்பிக்கை வைப்பது ஆகும். கேண்டன்பரி என்கின்ற இறையியலாளர் சொல்லுகிறார், இறையியல் கல்வி என்பது விசுவாசத்தை இழப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல, மாறாக விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கும் அதை வேரூன்றி நிற்பதற்குமாக உருவாக்கப்பட்டது என்கின்ற காரியத்தை சொல்லுகிறார். இன்றைய உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாக பரவி கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். வணிகமயமான போதனைகள் அதிகம் பெருகிவிட்டது. விசுவாச பற்றாக்குறைவுகள் இருக்கிறது. ஆன்மீக முதிர்ச்சியற்ற நிலைமைகள் பரவி கிடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே திருச்சபையிலே இறையியல் கல்வி என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். காரல் பாத் என்கின்ற இறையியலாளர் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு சொல்கிறார்: திருச்சபை இறை வார்த்தைகளை மேலோட்டமாக அல்ல, ஆழமாக சிந்திக்கவும் திறனாய்வு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறது. இறையியல் கல்வி என்பது திருச்சபையினுடைய இயக்காணியாக, ஸ்டீரிங்காக அது இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அதனுடைய பணி என்பது, மிஷன் என்பது இன்ஜினாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியோரே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது: வானும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. படித்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி சார்ந்தே 3 சிந்தனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் சிந்தனை,
இறை வார்த்தையை போதிக்கின்ற திருச்சபையாய் திருச்சபை இருக்க வேண்டும். இறை வார்த்தையை போதிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிவுள்ள திருவசனங்களை படிக்கின்ற போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு திருச்சபை தன்னை கற்கும் சமூகமாக மாற்றிக்கொள்வதற்கு அடிப்படை தேவை என்பது இறை வார்த்தை போதிப்பது ஆகும். யூத மக்கள் பாபிலோனிலே சுமார் 70 ஆண்டுகால சிறையிருப்பினுடைய அடிமைத்தனத்தினுடைய அனுபவங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். சொந்த மொழியாக இருக்கின்ற எபிரேய மொழியை அவர்கள் மறந்தார்கள். பேசுவதில் பற்றுக்குறைவு அவர்களுக்கு இருதய ஆக்கிரமித்தது. மாத்திரமல்ல, இறை திட்டங்களை நினைவு கூர்வதிலும் பல சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். பாபிலோனிய மொழியும் கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அதிகரித்து இருந்தது. நெகேமியா தலைமையிலே அவர்கள் சிறையிற்கு பின்பதாக அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து மதில் சுவர்களை கட்டுகின்ற பணிகளை செய்தார்கள். ஆனால் அவருடைய மனங்களோ இன்னும் இறை வார்த்தையிலே கட்டப்படாமல் இருந்தது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். நண்பர்களே, இந்த பகுதியில் நாம் படிக்கின்ற போது மோசையினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்கள் எல்லாம் எஸ்ராவை வாசிக்கும்படியாக அவர்கள் வேதபாரராகிய அந்த மனிதனை அழைத்து அவர் எங்களுக்கு கற்பிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று சொல்கிற காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த எஸ்ரா கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், கடவுளுடைய திரு பணிவிடைகளை செய்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். நெகேமியா 8:2 மற்றும் 3 வசனங்களை படிக்கின்ற போது சபையார் எல்லாரும், சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரையிலுமான மக்கள் காலை துவங்கி மதியான மட்டும் அதை கருத்தாய் இதை எஸ்ரா வாசிக்கின்ற போது அவளை கேட்க ஆரம்பித்தார்கள். அறியாதவர்களாய் இருந்தார்கள். எப்பொழுது புரியாத நிலைமையோடு கூட இருக்கின்ற போது அவளை புரிந்து கொள்ளுகின்ற சூழலுக்குள்ளாய் கவனமாய் இந்த காரியங்களை அவர்கள் செவிமடுத்து கேட்டார்கள். எழுந்து நின்றார்கள், தலை வணங்கினார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. நெகேமியா 8:8 சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்து அவர்களுக்கு விளங்க பண்ணினார். எஸ்ரா செய்த காரியம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்தான், அவருடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்தான், அவளுக்கு விளங்க பண்ணினான். நண்பர்களே, இவைகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்டபோது அழுதார்கள். தங்களுடைய நிலைமைகளில் பாவ உணர்வை அடைந்தார்கள். நாங்கள் இவ்வளவு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் விரோதமாக செய்திருக்கின்றோம். இப்பொழுது இறை வார்த்தை எங்களுக்கு போதிக்கப்படுகின்ற போது என்னுடைய உள்ளங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நண்பர்களே, திருச்சபையினுடைய அடிப்படை பணி என்பது மக்களை மகிழ்விக்கின்ற பணி அல்ல, மாறாக போதிக்கின்ற பணியாக இருக்கிறது. கார்ல் பாத் சொல்லுகிறார், திருச்சபை இறை வார்த்தையில் பிறக்கிறது, திருச்சபை இறை வார்த்தையில் வாழ்கிறது, திருச்சபை இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்படுகிறது. ஜான் ஸ்டர்ட் என்கின்ற இறையியலாளர் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருப்பதை போன்று இறை வார்த்தையை புறப்பணிக்கும் திருச்சபை அதனுடைய வல்லமையை இழந்து போகிறது என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறார். திருமறையை போதிக்கப்படாத இடம் திருச்சபையாக இருக்க தகுதியற்றதாக இருக்கிறது. இன்று
ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அலங்காரங்கள் நிறைந்திருக்கின்ற சூழ்நிலைகளில் உலகமெங்கும் திருச்சபை சென்று கொண்டிருக்கிற போது நாம் இறைவனுடைய வார்த்தைகளை போதிக்கின்ற திருச்சபையாய் இருக்கிறோமா என்பதை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பகுதியை நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது உண்மை என்னவென்றால், திருமறை சொல்கிற செய்தி இறை வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையை போதிக்கின்ற திருச்சபை, இரண்டாவதாக புரிந்து கொள்ளுகின்ற திருச்சபையா இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20 முதல் 23 முடியுள்ள வசனங்களை படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். பவுலடியார் கொரிந்து பட்டணத்திலே சுமார் 18 மாதங்கள் தங்கியிருந்து பணிவிடை செய்தார் என்று அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். கொரிந்து பட்டணம் ரோம பேரரசனுடைய முக்கியமான வர்த்தக நகரமாக இருந்தது. ஒழுக்க கேடுக்கு தலை போன ஒரு பட்டணமாக இருந்தது. பல சமயங்கள், பல கலாச்சாரங்கள் அந்த இடங்களிலே பரவி கிடந்தது. திருச்சபையை அவர் உற்று நோக்கிய போது ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி பல காரியங்களை மக்கள் பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் முதிர்ச்சியற்ற நிலைமையோடு கூட அவருடைய வாழ்வினுடைய நிலைமைகள் இருந்தது. ஆன்மீக முதிர்ச்சி குறைவான சூழ்நிலையோடு கூட இருந்தது. அந்நிய பாஷையை குறித்து அதிக மெச்சி பேசுகின்ற மக்களாக இருந்தார்கள். வேதத்தில் நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்வது, சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதியுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவளாயும் இருங்கள் என்று சொல்லி பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதிருங்கள். ஆலயத்திலே புரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர்கள் பல காரியங்களிலே அவருடைய நிலைப்பாடுகள் இருக்க ஆரம்பித்தது. எனவே இவர் வயதை குறித்து சொல்லுகின்ற காரியம் அல்ல, ஆன்மீக புரிதலிலே குழந்தைகளாக இருக்கிறார் என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறவராய் இருக்கிறார். குழந்தை என்பது அது எதையும் ஆராயது, அது முதிர்ச்சியற்ற நிலைமையோடு கூட இருக்கும், அது புரிந்து கொள்ள முடியாது, சத்தியத்தை குறிந்த நிலைப்பாடு அதற்கு தெரியாது. ஆனால் திருச்சபையிலே இன்று சமூகம் சென்று கொண்டிருக்கிற நிலைமை, உலகம் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே புரிந்து கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படித்துக் கொள்ளுகின்ற போது புரிந்து கொள்ளுகின்ற தெளிவான போதனை திருச்சபைக்கு தேவையானது என்பதை பவுலடியார் சொல்லுகிறார். ஆராதனைக்கு புதிதாக வருகிறவர்களுக்கு நீங்கள் பேசுகின்ற அந்நிய பாஷையானது அது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது என்பதை மிக தீர்க்கமாக இங்கு கொரிந்து திருச்சபைக்கு பவுலடியார் சொல்லுகிறார். கோற்றர் என்கின்ற இறையியலாளர் தன்னுடைய எழுத்துக்களில் சொல்கிறார், ஆவியானவர் குழப்பத்தின் ஆசிரியர் அல்ல, ஆவியானவர் குழப்பத்தினுடைய ஆசிரியர் அல்ல, அவர் புரிதலுக்கும் கட்டி எழுப்புதலுக்குமான ஆசிரியர் என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறார். இன்று உண்மைக்கு புறம்பான போதனைகளை நாம் புரிந்து கொள்ளுகின்ற திருச்சபையின் மக்களாக இறையியல் கல்வி நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறது, நமக்கு பகுப்பாய்வு செய்கிற அனுபவங்களை தருகின்றது. எது உண்மை எது போலியானது என்பதை பகுப்பாய்வு செய்வதற்கு நம்மை திறனாய்வு செய்கிறதாய் இருக்கிறது. இறுதியாக இறை வார்த்தையின்படி பலன் தருகின்ற திருச்சபையாய் திருச்சபை காட்சியளிக்க வேண்டும். இறை வார்த்தையின்படி பலன் தருகின்ற திருச்சபையாக திருச்சபை கனியுள்ள வாழ்வு வாழ வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16 முதல் 23 உள்ள பகுதியிலே ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில் போதித்துக் கொண்டிருந்த போது படவில் அமர்ந்து சொன்ன ஓமை விதை ஓமையாக இருக்கிறது. நண்பர்களே, விதையினுடைய நிலைமை என்பது அனைத்து விதைகளும் ஒன்றாகவே இருக்கிறது. விதைக்கின்ற மனிதரும் ஒருவரே. ஆனால் நிலங்கள் என்பது 4 வகைப்பட்ட நிலங்களாக இங்கு திருமறை காட்டுகிறது. ஒன்று வழியருகே இருக்க நிலைமை, இன்னொன்று கற்பாறையான நிலம், மூன்றாவது முள்ளுள்ள இடம், நான்காவது நல்ல நிலம். 4 நிலங்கள், 4 மனிதனுடைய மனப்பக்குவங்கள். வழியருகே விதைக்கப்பட்ட விதை உடனே பறவைகள் வந்து பொல்லாங்கான் எடுத்து செல்வதை போன்று திருச்சபையில் வருகின்ற மக்களுடைய நிலைமைகளும் கூட இறை வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் பறவைகள் பட்சிக்கப்பட்டு போவதை போல அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களை விட்டு உடனடியாக எடுக்கப்படுகிறது. கற்பாறை, வேர் ஊன்ற முடியாத சூழ்நிலைகள், கடவுளுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளாக எழும்புகின்றது. அது உபத்திரவங்களும் துன்பங்களும் வருகின்ற போது காய்ந்து போய்விடுகிற அனுபவத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறது. மூன்றாவது முள்ளுள்ள இடம். உலகம், கவலைகள், ஐஸ்வர்யம், மயக்கம். இந்த ஆலயத்திலே வருகின்ற மக்கள் முள்ளுள்ள இடங்களுக்குள்ளாய் உலகம் நெருக்குகின்ற போது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு பலன் தர முடியாத சூழலுக்குள்ளாய் தள்ளப்படுகிறார்கள். 4வது நிலம் நல்ல நிலம் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 13:23 மிக தெளிவாக சொல்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாயிருந்தது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய திருச்சபையிலே கற்கின்ற சமூகத்தினுடைய மக்களாக இருக்கிற நாம் பலன் கொடுக்கின்ற மக்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜான் கால்வின் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் வேரூன்றும் போது மட்டுமே உண்மையான கனியை நம்மால் கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வேறு ஊன்றுகின்ற போது மட்டுமே நாம் உண்மையான கனி நிறைந்திருக்கின்ற அனுபவத்தை கொடுக்க முடியும். ஒரு திருச்சபை வளர்ந்து விட்டது என்பதை கட்டிடங்கள் ஒருபோதும் காட்டுவதல்ல. கனி நிறைந்த சாட்சியான மக்களுடைய அனுபவங்களையே திருச்சபை ஆன்மீக ரீதியில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறதா இருக்கிறது. அன்புக்குரியோரே, இறையியல் கல்வி ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற திருச்சபையாக கட்டியெழுப்புவதற்கு அது போதிக்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும், புரிந்து கொள்ளுகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பலன் தருகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் அது உண்மையான இறையரசினுடைய மகத்துவங்களை பெற்றிருக்கின்ற திருச்சபையா இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இறையவதாமே இந்த மறையுரையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.